சொன்ன இந்த டயலாக், இந்த இடத்துல டயலாக் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சில்லறை காசு முடிவு செய்தது. விஜய் அதிர்ஷ்டக்காரன், தம்பிக்கு சாதகமாய் தலை விழுந்தது. இதே இந்த இடத்துல அன்னைக்கு மட்டும் பூ விழுகாம தலை விழுந்திருந்தா நான் இங்க இருந்திருப்பேன், நீ அங்க இருந்திருப்ப அப்படின்னு மாத்தி சொல்லியிருப்பாரு. பூ விழாம தலை விழுந்திருந்தா யோசிச்சுப்பார். இந்த தப்பெல்லாம் இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ரைட்டர்ஸ் இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உலகநாயகன் பேஜ்ல ஒரு பொடி வச்சு பேசுவார், புரியவும் புரியாது. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை பார்த்தோம் அப்படின்னா ஜெயிலில் பூ விழுகாம தலை விழுந்திருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை இப்படி எடுத்துக்குவோம். ஆக்சுவலாக அன்னைக்கு விழுந்தது பூ தான், இங்கே கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. முன்னாடி சின்ன பையனாக இருக்கும்போது தம்பிக்கு சாதகமாய் தலை விழுந்தது அப்படிங்கிறத வீழ்ந்தது அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அன்னைக்கு யார் என்ன கேட்டாங்கன்னு நமக்கு காட்டல. தலைன்னு மூத்த பையனான நந்து தோத்து போயிட்டான் அப்படிங்கறத தான் இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல பழைய வெர்ஷன்ல இந்த சீன்